இங்கே வந்து ரெண்டு பேருக்கு தான் அனுமதி, மற்ற யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாகவும் அதில் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனைக்கு ஆளாயிட்டாரு. சரி, மாவட்ட செயலர் பேசுவோம், புண்பட்ட மனசை நம்ம மாவட்ட செயலர் பேசி ஆத்திக்கணும்னு சொல்லி மாவட்ட செயலருக்கு தாவேக்காவோட மாவட்ட செயலருக்கு வந்து அழைச்சதாகவும் அழைச்ச உடனே அவர் அழைப்பு எடுக்காம புஷியானந்த லைனில் வந்து என்ன மாவட்ட செயலர் கூப்பிட்டீங்களா அப்படின்னு உடனே ஆமாம் என்னங்க சரி நான் பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மாவட்ட செயலர் பேசியதாகவும் ஒரு செய்தியை பத்திரிகை வெளியிட்டு இருந்தாங்க. இதனோட புது நடவடிக்கை இருக்கு. மாவட்ட செயலர்கிட்ட சொல்லி மேலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் பேசலாம், ஆனால் மாவட்ட செயலர் பேசலாம், மேலே இருக்க பொறுப்பாளர் கூப்பிட்டு பேச சொல்றாரு. அப்போ புஷியானந்த கேட்காம இங்கே எதுவுமே பேச முடியாதா அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டதாகவும் ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ மாவட்ட செயலருக்கு செங்கோட்டையன் அழைச்சி பேசினது ஒன்று மாவட்ட செயலர் சொல்லியிருக்கணும், இல்லை புஷியானந்த் சொல்லியிருக்கணும், இல்லை செங்கோட்டையன் சொல்லியிருக்கணும். பத்திரிகையில் செய்தி வெளிவருது, செங்கோட்டையன் அதை மறுக்கிறாரு. தாவேக்காளருடைய மாவட்ட செயலரோ புஷியானதோ மறுக்கலை, செங்கோட்டையன் மறுக்கிறாரு. அப்போ இந்த செய்தியை கொடுத்தது யாரு? செய்தியை யாரு கொடுத்தாங்களோ அவங்க தானே மறுக்க முடியும். அப்போ அந்த செய்தியை இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அவர் வந்து ஆமா இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காரு, மறுப்பு கொடுத்துருக்காப்ல. இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, நான் வந்து என்னைய வந்து வழிகாட்டுனது அவர் தான், நான் வந்து ஒரு தவிச்சு இருந்த போது என்னை கரம் பிடிச்சி தூக்கிட்டு வந்தது அவர் தான், ஒரு உருக்கமா வந்து போட்டிருந்தாரு. எனக்கு வந்து எம்ஜிஆருக்கு பிறகு வந்து நான் வந்து விஜயை பார்க்குறேன் அப்படி இப்படிலாம் அவர் தன்னுடைய எக்ஸ்ட்ரா பக்கத்தில் எழுதியிருந்தார். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா 50 வருஷம் அரசியல்வாதி இல்ல, எதை எங்க கோர்க்கணும், எதை எப்படி போடணும், எல்லா பத்திரிகையாளரும் எல்லா ஊடகங்களும் அவருக்கு பழக்கம். அந்த அடிப்படையில் இங்க நடக்கிற செய்தியை வெளியே அவங்க கிட்ட தான் கொண்டு சேர்க்க முடியல, பத்திரிகையில போட்டதாவது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியாவது விஜய் கவனம் கண்டிப்பா காலைல பேப்பர் படிப்பேன், கண்டிப்பா பேப்பர் படிப்பேன். பேப்பர் படிக்கும் போது இது படிப்பல்ல, நான் வந்து பார்த்தது என்ன புறக்கணிச்சது இதெல்லாம் தாண்டி அலுவலகத்தில் அமர்ந்திருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வெளியே இருங்க, நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு இருக்காங்க. இதுக்கு வெளியே இருக்கணும் இல்லை, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் முக்கியமான விஷயம் நீங்கள் பேசணும்னு இவரை வெளியே போக சொல்லிட்டு அங்கே பேசியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் அவருக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு தெரியுது. அப்போ தனக்கு முக்கியத்துவம் இல்லை, உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு கட்சியில் சேர்ந்து, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ண வைப்பாங்க நம்மளை, நம்ம வந்து பெருசாக பண்ணலாம், பொங்கலுக்கு கோல போட்டிகள் நடத்தி இந்த ஏரியா மக்களுடைய வாக்க படிக்கணும்னா அதெல்லாம் கிடையாது, தலைவருக்கே பொங்கல் கிடையாது, நீங்கள் என்ன பொங்கல் கொண்டாடுறது அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் ஜனநாயகனுக்கு முட்டு கொடுத்து பார்த்தாப்புல, ஜனநாயகன் படம் வந்தாதான் அங்கே ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும்னாப்புல. செங்கோட்டையன் அந்த கட்சியில் சேர்ந்த பிறகு கட்சியே மாறப்போகுது, அவர் 50 அனுபவத்தை உள்ள கொண்டு போய் திணிக்க போறாங்க. கடைசியில் பார்த்தா இவங்களோட அனுபவத்தை கொண்டு போய் அவர்கிட்ட திணிச்சிட்டாங்க. இவங்க தான் இப்போ